கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் எல்லாரும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாலகனாக பிறந்ததை நினைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்து சாதனைகள் செய்தால் அவர்கள் கடந்து போன பின்பும் அவர்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்டு எடுக்க, பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, அதோடு கூட நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேம் என்ற ஒரு சிறிய ஊரிலே வந்து பிறந்தார். அதை நாம் இதை போல ஒத்த ஒரு நாளிலே அவர் இந்த பூமிக்கு வந்ததை நினைத்து இன்றும் நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு அது என்ன? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்ததுதான். இதற்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகள்னா யாரு? எல்லாரும் மனசுக்குள்ள சில நினச்சிக்கிடுவாங்க, ஒரு ஏதோ பாவிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு போல, பாவம் செய்யாதவங்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்த பொழுது மனுக்குலம் அனைத்திற்குள்ளும் பாவத்தின் வேர் வந்துவிட்டது. அப்போது எல்லாரையும் ரட்சிக்க தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதியிருக்குதல்லவா? அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்படணும் என்று தான் தேவன் விரும்புகின்றார். அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த பூமியில் ஏன் எங்கே பார்த்தாலும் ஒரே யுத்தங்கள், சண்டை, ஒருத்தருக்கொருவர், சாதாரணமாக ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கும் இடையில, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையில, ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் நடுவில் ஏன் யுத்தங்கள் இருக்குது? என்னன்னா, தங்களுக்குரியதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க ஒருவருக்குமே மனதே கிடையாது. தங்களுரியதை, தங்களுக்குரியது என்பதை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளவோ மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கவோ ஒருவருக்குமே மனசு இருக்காது. ஏன் யுத்தங்கள்? தேசத்தில் ஏதோ ஒரு சின்ன இடத்த, சின்ன பகுதியை அடுத்த தேசத்தில் இருக்கிறவங்க உரிமை கொண்டாடி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் பெரிய யுத்தமே வருது. அதில் எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ இரத்தம் சிந்துதல்கள் நடக்குது. ஆனால் பாருங்களேன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே மனு குலத்திற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்தை பாருங்களேன். நம்மேல் கொண்ட அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாளை நீங்கள் அர்த்தம் உள்ளதாக நீங்கள் கொண்டாடுங்கள். கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறந்து விட்டாரா? உங்கள் உள்ளத்திலே அவர் உருவாகி கொண்டிருக்கிறாராம். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அவர் பிறந்து விட்டால் நல்லது. ஏற்கனவே உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் மிகவும் நல்லது. ஆனால் அவர் சமாதான பிரபு. அவர் கொடுக்கின்ற சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் தீர்மானம் எடுப்போம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக ராஜாவாக வரப்போகின்றார். ஒரு நாள் அவர் சிறு பாலகனாக வந்தார். ஆனால் திரும்பவுமாக அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம், இன்னும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, உடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம், சமாதானம் நிறைவாய் பெருகுவதாக. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நன்னாளிலே
கிறிஸ்து பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளிலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கிறிஸ்து ஆண்டவரே நீர் உலாவி உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குறைவுகள், இருள் எல்லாம் விலகி ஆண்டவரே வெளிச்சம் உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஆசீர்வாதம் டிவியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.